நம்மளோட பாடி வந்து எப்படிங்க க்ரோ ஆகுது? சின்ன குழந்தையா இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு டெவலப் ஆகுதுல்ல. டெவலப் ஆகுறதுக்கான மெயின் கோர் ப்ராசஸ் என்ன? செல் டிவிஷன் தானே. ஃபர்ஸ்ட் ஒரு செல் இருக்கும், அந்த செல் இன்னும் குட்டி போடும், அது இன்னொரு குட்டி போடும். ஸோ செல்ஸ் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி நம்ம க்ரோ ஆகுறோமா? ஸோ எல்லா ஆர்கனிசத்தோட க்ரோத்துக்கும் மெயின் ரோல் எது? செல் டிவிஷன். ஆக்சுவலாக இந்த செல் டிவிஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். பட் ஒரு செல் வந்து இன்னொரு செல்ல மாறுது இல்லை. அப்போ என்ன பண்ணும்? காப்பி தானே பண்ணுது. இந்த காப்பி பண்ற ப்ராசஸ் வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. சிம்பிள் கிடையாது சொல்றதை விட அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது. ஜென்ரலாகவே ஒரு செல்லு வந்து அது இன்னொரு செல்லை காப்பி பண்ணும்போது பர்ஃபெக்டாக காப்பி பண்ணாது. சில எரர் வரும். அந்த எரர் தானே சொல்லுவோம் டேமேஜ்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஒரு செல்லு வந்து காப்பி பண்ணதில்ல. அது எந்த இடத்துல தப்பு பண்ணும்னா அந்த டிஎன்ஏவை காப்பி பண்ணும்போது தான் மோஸ்ட்லி தப்பு பண்ணும். ஏன்னா டிஎன்ஏ காப்பி பண்ணுறதுல மோஸ்ட் டஃப். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் தானே இருக்கு. பட் நேச்சுரல் பியூட்டி என்னன்னா நம்ம உடம்புல என்ன இருக்கு, அதாவது காப்பி பண்ணும்போது உருவாகிற இம்பர்ஃபெக்டை சரி பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம உடம்புல ப்ராசஸ் இருக்கு. மீனிங் புரிஞ்சா? ஒரு செல்லு வந்து தன்னை காப்பி எடுத்துட்டு இன்னொன்று உருவாக்கும் போது அதில் உருவாகிற மிஸ்டேக்ஸை சரி பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ரிப்பேரிங் மெக்கானிசம், இந்த செல்லு வந்து குவாலிட்டியா இருக்கா இல்லையா, டிஎன்ஏ குவாலிட்டியா இருக்கான்னு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மெக்கானிசம் உடம்புல இருக்கு. அதுக்கு பேர் வந்து டிஎன்ஏ ரிப்பேர். ஸோ செல் டிவிஷன் எவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். என்ன ரீசன்னா, ஒரு செல் இருக்கு, அந்த செல் இன்னொன்று காப்பி ஆகுதா, அந்த காப்பி ஆகும் போது அதில் சில டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இம்பர்ஃபெக்ட் செல் தானே. அப்போ என்ன ஆகாது? உயிர் வாழாது இல்லை. அப்போ இந்த செல்லு மாதிரியே பர்ஃபெக்டா இன்னொரு செல்லை உருவாக்கினா மட்டும்தான் அந்த செல் உயிர் வாழும். ஸோ அப்போ செல்லு வந்து காப்பி ஆகிற விஷயம் கிடையாது. அது பர்ஃபெக்டா காப்பி ஆகுதா, ஒரு தப்பு இருந்துச்சுன்னா சரி பண்ற மெக்கானிசம் இருக்குல்ல, டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை என்ன ஆகுது? செல் எல்லா மோஸ்ட்லி இம்பர்ஃபெக்டா தான் காப்பி ஆகும். அப்போ எல்லா செல்லும் இறந்து போயிடும். அப்போ உடம்புல என்ன ஆகாது? growth இருக்காதுல்ல. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் கேன்சரை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கான மெக்கானிசம் என்ன ஃபாலோ பண்றாங்க, ஃபியூச்சர்ல என்ன ஸ்கோப் நம்ம உருவாக்கணும் அப்படின்றது எல்லாமே சிம்பிள். என்ன ரீசன்னா, சயின்டிஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி கேன்சரை சரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா செல் மாதிரியே கேன்சரும் ஒரு செல் தானே. அப்போ கேன்சர் செல் என்ன பண்ணும்? செல் டிவிஷன் பண்ணுமா? ஒரு செல் இன்னொரு செல்லாக கொடுக்கும், இன்னொரு செல் உருவாகும், உருவாகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனா நம்ம நார்மல் செல் வந்து டிவைட் ஆகிற டைமை விட கேன்சர் செல் வந்து செம்ம ஃபாஸ்டா டிவைட் ஆகும். அதாவது ரொம்ப சீக்கிரமாவே நிறைய செல் உருவாகிறதால தான் டியூமர் வருது. அப்போ செல் டிவிஷன் ஃபாஸ்டா நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த செல் காப்பி பண்ணும்போதும் எரர் வரும்ல, டேமேஜ் வரும்ல. பட் கேன்சர் செல்லுக்குமே என்ன மெக்கானிசம் இருக்கு? அந்த டிஎன்ஏ காப்பி ஆகும்போது எரர் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கான ரிப்பேரிங் மெக்கானிசம் இருக்கு. இப்போ சொல்லுங்களேன், உங்க உடம்புல வந்து ஒரே ஒரு கேன்சர் செல் இருக்கு, அது க்ரோ ஆகக்கூடாது, என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஒரு செல் ஆகும், செல் டிவிஷன் கொண்டு வரும். கரெக்டா? பட் செல் டிவிஷன் பண்ணும்போது அந்த காப்பியில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு செல் இம்பர்ஃபெக்டா காப்பி ஆச்சுன்னா அது உயிர் வாழாதுல, டேமேஜ் ஆகும்ல. அப்போ அது உயிர் வாழறதுக்கான மெயின் ரோல் எது? அந்த ரிப்பேரிங் மெக்கானிசம் தானே. அப்போ கேன்சர் செல்ல எந்த பார்ட் வந்து இந்த ரிப்பேரிங் மெக்கானிசம் படுதுன்ற கண்டுபிடிச்சு அந்த மெக்கானிசம் ஸ்டாப் பண்ணிட்டா கேன்சர் என்ன ஆகாது? க்ரோ ஆகாது இல்ல. நம்ம அதான படிச்சோம். ஒரு செல் வந்து டிவைட் ஆகி காப்பி ஆகுது, ஓகே. அந்த காப்பியான செல் வந்து பர்ஃபெக்டா இதே மாதிரி இல்லைன்னா இந்த செல் உயிர் வாழாது. கரெக்டா? அப்போ செல் டிவிஷனை விட எது முக்கியம்? ரிப்பேரிங் மெக்கானிசம் தான் முக்கியம். அப்போ கேன்சர் செல்லும் இன்னொரு செல் காப்பி பண்ணுது, அந்த காப்பி பண்ற செல்லையும் டேமேஜ் இருக்கும். அது டேமேஜ் சரி பண்றதுக்கு கேன்சர் செல்லே ஒரு மெக்கானிசம் இருக்கு, ரிப்பேரிங் மெக்கானிசம். அந்த ரிப்பேரிங் மெக்கானிசத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா, அதை இன்ஹிபிட் பண்ணிட்டா செல் டிவைட் ஆகும், பட் உயிர் வாழாது. அப்போ கேன்சர் செல் க்ரோ ஆகாது. ஸோ கேன்சர் செல்லோட டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தை டார்கெட் பண்ண போறது தான் இப்போ நியூ கண்டுபிடிப்பு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கேன்சர் செல் இருக்குன்னா மல்டிப்ளை ஆகுதுல்ல, அந்த மல்டிப்ளை ஆன உடனே அதோட டிஎன்ஏ இருக்குல்ல, இந்த பர்ஃபெக்டா உருவாகிற செல்லை டேமேஜ் பண்ணுவாங்க. டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணிவிட்டா என்ன ஆயிடும்? உருவாகாதுல்ல. இதுக்கு பேர் வந்து கீமோதெரப்பி. மீனிங் புரிஞ்சா? அண்ட் இதுல இருக்கிற தப்பு தெரிஞ்சுச்சா? ஒரு கேன்சர் செல் இருக்கு, அது காப்பி ஆகுது. இந்த காப்பியான செல் என்ன பண்றீங்க? நீங்க கீமோதெரப்பி பண்றீங்க. அதாவது இந்த செல்லோட டிஎன்ஏவை டிஸ்டர்ப் பண்றீங்க, டேமேஜ் பண்றீங்க. ஸோ டிஎன்ஏவை டேமேஜ் பண்ண உடனே இந்த செல் ஆயிடுது, இறந்து போயிடுது. பட் எல்லா கேன்சர் செல்லும் இறந்து போறது கிடையாது. ஈவன் அந்த செல்லோட டிஎன்ஏவை கீமோதெரப்பி வழியா நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு? டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் இருக்குல்ல, அந்த ரிப்பேர் மெக்கானிசம் டிஎன்ஏ டேமேஜ் ஆனாலும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ கீமோதெரப்பி என்ன பண்ணுது? எல்லா செல்லோட டிஎன்ஏ அழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ரிப்பேரிங் மெக்கானிசம் அந்த டேமேஜ் ஆன எல்லா செல்லையும் ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கு. ஸோ கீமோதெரப்பி ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன்? நம்ம எதை டார்கெட் பண்ணல? யார் ரிப்பேர் பண்றான் அவனை டார்கெட் பண்ணாம உருவான செல் என்ன பண்ணிருக்கோம்? ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டார்கெட் வந்து கேன்சர் செல்ல ரிப்பேரிங் மெக்கானிசம் பண்ற ஆள் யாரு கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ண போறோம்? அவனை ஸ்டாப் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி புரிஞ்சிருக்கும். பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாதுல்ல. சில பேருக்கு டக்குன்னு ஸ்பார்க் புரிஞ்சிடும், சில பேருக்கு 2 எக்ஸாம் சொன்னா புரியும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் நடத்தும் போது, ஈவன் சயின்ஸ் நடத்தும் போது ஒரு தடவை சொல்லிட்டா எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படின்னு நம்புறதே சயின்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரே விஷயம் தான் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு 30% ஆளுக்கு புரிஞ்சிடும், ஸ்டார்டிங்கே புரிஞ்சிடும். அண்ட் செகண்ட் எக்ஸாம் சொல்லும்போது இன்னும் 30 பேருக்கு புரிஞ்சிடும். அண்ட் தேர்ட் எக்ஸாம் சொல்லும்போது கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். எப்போதுமே ஒரு டாப்பிக்கை ஒரு 3 ஆங்கிள் ரிவிஷன் பண்ணீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும்ல. ஸோ நான் ஃபாலோ பண்றது தான். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டயும் ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் பேர் வந்து டாப் 1 நான் வச்சுக்கோங்க, ஷார்ட் ஃபார்மா சொல்றேன். ஆக்சுவலா இந்த வார்த்தை நம்ம வந்து 11th கெமிஸ்ட்ரி படிச்சு நினைக்கிறேன், நான் இருக்கா? ஐசோமெரேஸ். ஸோ டாப் ஐசோமெரேஸ் 1. ஸோ இந்த என்சைம் தான் என்ன பண்ணுன்னா, ஒரு செல் என்ன ஆகுது? டிவைட் ஆகுதா? இந்த உருவான அந்த காப்பியான செல்ல இந்த டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கா? அந்த ஸ்ட்ரக்சர் பாத்துக்கிற ஆள் தான் டாப் 1. ஸோ டாப் 1 மெயின்டைன்ஸ் தி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். கரெக்டா? அப்போ நம்ம டாப் 1 டிஸ்டர்ப் பண்ணிட்டா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆயிடும், டீஸ்டெபிலைஸ் ஆயிடும். டிஎன்ஏவே டீஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த செல் ஆயிடும், இறந்து போயிடும்ல. அப்போ டாப் 1ஓட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணும். ஸோ சயின்டிஸ்ட் என்ன
பண்ணுறாங்கன்னா இந்த டாப் ஒன்று இருக்குல்ல இந்த என்சைமை டார்கெட் பண்ணி பார்க்குறாங்க. டார்கெட் பண்ணி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டேமேஜ் பண்ணுறாங்க. பட் அந்த டேமேஜ் சரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் உள்ள வராங்க. இது TOP1ல இது மாற்றிக்கலாம். TDP1. ஸோ T ஃபார் டைரோசின், D ஃபார் டிஎன்ஏ, P ஃபார் ஃபாஸ்போ டை எஸ்டரேஸ் 1. அகைன் சொல்கிறேன், எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டயும் என்ன என்சைம் இருக்கும்? டாப் 1 என்சைம் இருக்கும். அப்போ இந்த என்சைமை டிஸ்டர்ப் பண்ணால் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகிடும். கரெக்டாக? அப்போ செல் இறந்து போயிடும். இது நேச்சுரல். ஸோ இதான் எல்லா செல் இருக்கிறது. பட் கேன்சர் செல்லில் இந்த டாப் 1 இருக்குது. அது கூடவே எக்ஸ்ட்ரா கேன்சர் செல்லில் மட்டுமே இந்த TDP1 இருக்கு. அதாவது டாப் 1 டிஸ்டர்ப் பண்ணால் டேமேஜ் வருவாங்கல்ல, அந்த டேமேஜ் சரி பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆள் வச்சிருக்கான் TDP1. ஸோ இது ஹியூமன் பீங்ஸ்ல இருக்காது, கேன்சர் செல்லில் மட்டும் தான் இருக்கும். இப்போ சொல்லுங்க, ஒரு சயின்டிஸ்டோட டார்கெட் என்ன இருக்கணும்? டாப் 1 TDP1 தானே. இந்த TDP1க்கு அந்த கேன்சர் செல்லில் இருக்க TDP1க்கு அப்படி என்ன பவர் இருக்கு? டிஎன்ஏவை நம்ம எப்படி டேமேஜ் பண்ணாலும் சரிப்படுத்தின பவர் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ப்ராசஸ் சொல்றாங்க, பாஸ்போரிலேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்னால அந்த டிஎன்ஏல எந்த ப்ரோட்டீன் டேமேஜ் ஆகுதோ அந்த ப்ரோட்டீனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று உருவாக்குறதுக்கான பவர் இருக்கு. ஸோ TDP1 பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் பேர் பாஸ்போரிலேஷன். இப்போ நீங்க சொல்லுங்களேன், நீங்க சயின்டிஸ்டா இருக்கீங்க, ஓகேவா? உங்களோட மெயின் எய்ம் வந்து TDP1 காலி பண்ணுறதுக்கணுமா, இந்த ப்ராசஸ் காலி பண்ணுறதுக்கணுமா? ஏன்னா TDP1 ஒரு என்சைம் தான், அது டைரக்டா என்ன பண்ணல, சரி பண்ணல. TDP1க்குள்ள நடக்கிற ப்ராசஸ் இது பாஸ்போரிலேஷன். இந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணுது, அந்த டிஎன்ஏவில் எது டேமேஜோ அந்த ப்ரோட்டீனை தருது. கரெக்டா? அப்போ நம்ம டார்கெட் வந்து இந்த என்சைமோட இந்த ப்ராசஸ் தானே. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது இன்னொரு விஷயம் தெரிய வருது. TDP1ல இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கான், CDK1. C ஃபார் சைக்ளின், D ஃபார் டிபெண்டன்ட், K கைனேஸ் 1. இப்போ மெயின் கல்பிரிட் யாருன்னா இவன் தான். கரெக்டா? இப்போ சிம்பிளா சமரைஸ் பண்ணலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதான் கேன்சர் செல்லு. கேன்சர் செல்லில் டிஎன்ஏவை செம ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறது யாரு? டாப் 1. ஓகே, அப்போ அந்த டாப் 1 என்ன பண்ணுறோம்? டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ டாப் 1 டேமேஜ் பண்ணி டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணால் இறந்து போகிற டேமேஜ் பண்ணுறோம். பட் அந்த டேமேஜ் பண்ண இடத்த சரி பண்ணுறது யாரு? TDP1. எஸ். அவனுக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது? அவனுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் பேர் என்ன? பாஸ்போரிலேஷனா? ஓகே, இந்த TDP1க்கு இந்த பவர் கொடுத்தது யாரு? CDK1. அப்போ சயின்டிஸ்ட் டார்கெட் பண்ண வேண்டியது யாரு? CDK1ல. ஸோ இவனை ஸ்டாப் பண்ணிட்டா இந்த ப்ராசஸ் நடக்காது. இந்த ப்ராசஸ் நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆனதை சரி பண்ண முடியாது. அப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 மருந்து தரணும். இது கேன்சர் செல்னா இந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முதல்ல டாப் 1 இருக்கா, டாப் 1 டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து தரணுமா? அந்த மருந்து கொடுத்தா ஆகிடும், இந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகுமா? அந்த டேமேஜை சரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த CDK என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது இன்ஹிபிட் பண்ணிடணுமா? அதை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு தான் நிறைய மெடிசன்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெடிசன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் கேன்சர் பற்றி இல்லை கேன்சர் சரி பண்ணுறது பற்றி உங்களுக்கு நியூஸ் வருதுன்னா நீ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டாப் 1 ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது CDK1 ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக? இவனை டிஸ்டர்ப் பண்ணுறோம், சரி பண்ணுறதுக்கு இவன் வருவான். யார் வழியா? TDP வழியா வருவான். ஸோ இவனை டேமேஜ் பண்ணிடுறோம். ரெண்டு தூக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் செல் ஆகாது, க்ரோ ஆகாது. ஸோ இந்த CDK வந்து இன்ஹிபிட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இங்கே போட்டுருப்பாருங்களேன், CDK இன்ஹிபிட்டர்ஸ், அவோட்டாசிஸ்லிபா, ஆல்வோசிடிப், ரோனிசிலிபா, ரிவிசிஸ்லிப், டினாசிலிப். கரெக்டாக சொன்னா தெரியல, பட் இதுதான் கிளினிக்கல் ட்ரையலில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு பேப்பரில் வந்து சயின்ஸ் ஆர்டிகல் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது வரைக்கும் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேன்சர் செல்லோட TOP1 வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதாவது கேன்சர் செல்லோட டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிற இந்த TOP1 என்சைமை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால டிஎன்ஏ ஆயிடுது, டேமேஜ் ஆயிடுது. ஸோ டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறதுனால செல் ஆயிடுது, இறந்து போயிடுது. பட் எல்லா செல்லும் டேமேஜ் ஆனவும் இறந்து போகிறது கிடையாது. ஸோ சயின்டிஸ்ட் வந்து எவ்வளோதான் மெடிசன் கொடுத்துருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த TOP1 இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராங்காக வச்சதுல அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மெடிசன்ஸ் கேம்டோதிசின். இதான் மோஸ்ட் ஃபேமஸ். கேன்சர்னாலே கேம்டோதிசின் நான் வரணும். அப்புறம் டோபோட்டிகன், இது கூட தேவையில்லைங்க, இது நான் வச்சுக்கோங்க. கேம்டோதிசின். ஸோ கேம்டோதிசின் என்ன பண்ணுது? TOP1 டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ செல்லோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க அது இறந்து போய் நினைக்கிறாங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ண வரதுக்கு CDK என்ன பண்ணுது? TDK வழியா ஹெல்ப் பண்ணுது. கரெக்டா? அப்போ இப்போ நியூ அப்ரோச் என்னன்னா TOP1 டிஸ்டர்ப் பண்ணுவோம், செல் டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் ஆகிற விஷயத்தை சரி பண்ணாம இருக்கிறதுக்கு CDK என்ன பண்ணிடுவோம்? ஸ்டாப் பண்ணிடுவோம். CDK ஸ்டாப் பண்ண மெடிசன் தான் பார்த்தோம். அப்போ 2 மெடிசன் தராங்க. ஒன்று TOP1 ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் கேம்டோதிசின். ஆனால் அந்த டேமேஜை சரி பண்ணாம இருக்கிறதுக்கு CDK என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். அதுக்கு ஒரு மெடிசன். இந்த காம்பினேஷன் தெரப்பியை வந்து மவுஸ்க்கு கொடுப்பாங்க, எலி கொடுத்து பார்ப்பாங்களா, எலி கொடுத்து பார்த்ததுல சக்ஸஸ் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ஆர்டிகளோட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, படிக்கலாம். எப்பொழுதுமே நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, அது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்குறீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எந்த ஆர்டிகளோ அந்த ஆர்டிகளோட லைன்ஸ் படிங்க. மோஸ்ட்லாம் காட்டுவேன், பட் ஒருவேளை டிஸ்பிளே பண்ணலன்னா அந்த ஆர்டிகல் தேடி பிடிச்சி படிக்கணும். ஏன்னா நமக்கு மெயின் எய்ம் நாலேஜ் கிடையாது, அந்த ரீடிங் புரியுதா, அந்த லைன் புரியுதான் தான் முக்கியமே. ஏன்னா நம்ம கடைசி எக்ஸாமில் தரப்போகிறது லைன் தான். அந்த லைன் படிக்கும்போது படித்த கான்செப்ட் நமக்கு லிங்க் ஆகுதா, யோசிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ லைன்ஸ் தான் அல்டிமேட் எண்ட். அதை படிச்சு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் இதை படிங்களேன். கேன்சர் செல்ஸ், இந்த லைன் இருக்குல்ல, எனக்கு ஹைலைட் பண்ண முடியல, நீங்க படிங்க. கேன்சர் செல்ஸ் கேன் டெவலப் ரெசிஸ்டன்ஸ் டு ட்ரீட்மெண்ட். என்ன காரணம்? பை யூசிங் தி இன்ட்ரின்சிக் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். இந்த லைன் படிச்சனால தான் நமக்கு இந்த வார்த்தை வச்சுல டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் அவனுக்குள்ளேயே இருக்கு. கேன்சருக்குள்ளே இன்ட்ரின்சிக் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் நம்மளோட எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் காலி பண்ணுது. அப்புறம் நம்மளோட நியூ டார்கெட் என்னது? இப்போ இந்த லைன் படிக்கலாம். இங்கே போட்டுக்கலாம், இது படிங்க. இப்போ படிச்சு இந்த லைன் இது முடிச்சாச்சு. இப்போ இந்த லைன் படிங்க. ஸோ த நியூ டார்கெட் தட் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் என்னன்னா டு ரெகுலேட் தி டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். எப்படி பண்ண போறோம்? இதை படிங்க. we are going to target 2 விஷயத்தை, 2 கீ மாலிகுல்ஸ் டார்கெட் பண்ண போறோம். ஒன்னு வந்து CDK1 புரோட்டீன் 1, TDP1 என்சைம். மீனிங் புரிச்சா? சரி, நீங்க CDK1க்கு மெடிசன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா பாஸ்போரிலேஷன் நடக்காது, TDP1 காலி ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம்? லாஸ்டா
போட்டு வரும். லாஸ்ட் மினிட்ல ப்ளூ அது பாருங்களேன். இதை படிங்களேன். கரண்ட்லி ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் டார்கெட்ஸ் தி டாப் 1 மட்டும் தான். அதாவது ஸ்ட்ரக்சரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. டாப் 1 டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா ஒவ்வொரு செல் காப்பி ஆகும்போது அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் லைன் படிங்களேன். லாஸ்ட் லைன் கம்பைனிங் தி CDK1 inhibitors டாப் 1 inhibitors கேன் ப்ரூவ் lethal ஃபார் தி கேன்சர் செல்ஸ்.